ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் ஷரீஃபா கவலைக்கிடம். சமயம் வழி கட்டொழுங்கு, கட்டொழுங்கு வழி கல்வி. ஸ்ரீமுருகன் நிலையத்தின் 30வது கல்வி யாத்திரை ஆகஸ்ட் 4. சிரம்பானில் உள்ள மழலையர் பராமரிப்பு மையத்தில் 15 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவத்திற்கு பராமரிப்பாளரின் அலட்சியமே காரணம், நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த புதன்கிழமை மாலை மணி 4 வாக்கில் காஜாங் சுற்றுவட்டார பகுதியில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் உறுதிப்படுத்தினார். குவாலா திரங்கானுவில் மாற்றுத்திறனாளி மகளை கற்பழித்த ஆடவனுக்கு 30 ஆண்டு சிறை, 30 கசையடி. ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஷரீஃபா அசீசா ஷேக் ஜாயின் இரத்த கசிவு காரணமாக கவலைக்கிடமாக உள்ளார். 63 வயதுடைய அவர் க்ளூவாங் என்சே பசார் அஜா கல்சோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜோஹர் அம்னோ மகளிர் பிரிவை சேர்ந்த உறுப்பினர்கள் மூலம் இந்த தகவலை பெற்றதாக பத்து பஹாட் அம்னோ டிவிஷன் மகளிர் பிரிவு தலைவர் ஹலிஷா அப்துல்லா தெரிவித்தார். க்ளூவாங் அம்னோ மகளிர் பிரிவின் தலைவியுமான ஷரீஃபா ஜோஹர் அம்னோ மகளிர் பிரிவின் முன்னாள் தலைவியாகவும் இருந்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். இதற்கு முன் 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பெண்ணாவார் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஷரீஃபா இருந்துள்ளார். சமயம் வழி கட்டொழுங்கு, கட்டொழுங்கின் வழி கல்வி எனும் தாரக மந்திரத்துடன் மீண்டும் இவ்வாண்டு துவக்கம் கண்டுள்ளது ஸ்ரீமுருகன் நிலையத்தின் கல்வி யாத்திரை. நெடுங்காலமாக இந்திய மாணவர்களுக்காக தனிப்பட்ட கூடுதல் வகுப்புகளை வழங்கி நூற்றுக்கணக்கானவர்களை பட்டதாரிகளாக உருமாற்றி இருப்பவர்கள் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தினர். இவ்வகையில் ஆண்டுதோறும் கல்விக்கு உந்து சக்தியாய் விளங்கும் சமய வழி நிலையான வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடிய கல்வி யாத்திரையை நடத்தி வருகின்றனர். 30வது ஆண்டாக நடைபெறவிருக்கின்ற 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி யாத்திரைக்கு 5 மாதங்களாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கணேஷ் தெரிவித்தார். 3ஆம் மாதம் மாணவர்கள் கல்வி புரட்சியோட எஸ்எம்சியோட கல்வி பயணத்தை இணைஞ்சாங்க. அந்த கல்வி புரட்சியோடு இணையும் பொழுது நிறைய நிகழ்வுகள் மாணவர்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்காக, கல்வி மட்டும் அல்ல, கல்வினா அப்படின்னு சொல்லும் பொழுது பிஎம்ல ஸ்கோர் பண்ணணும், இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது பேசிக் தான். பட் அதையும் தவிர்த்து மாணவர்கள் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் அவங்க அக்வயர் பண்ணியிருக்கணும். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீமுருகன் நிலையம் பிரிக்ஃபீல்ட்ஸில் நம்ம கல்வி யாத்திரைக்கான 1 வாரத்திற்கான பயணம் அதிகாரப்பூர்வமாக துவக்கம் கண்டது. அந்த அதிகாரப்பூர்வமான துவக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பயணம் 2 கூறுகளாக இருக்குது. ஒன்று உடல் கட்டுப்பாடு, மற்றொன்று மனக்கட்டுப்பாடு. உடல் கட்டுப்பாடுன்னு சொல்லும் பொழுது ஸ்ரீமுருகன் நிலைய மாணவர்கள் 1 வாரத்திற்கு சைவமாக இருந்து விரதத்தை கடைபிடித்து கல்வி யாத்திரை பங்கு கொள்வாங்க. அது ஒரு புறம் இருக்கு, நம்மளுடைய உடம்பை டிசிப்ளின் பண்றதுக்கு. பட் நம்ம மைண்டை டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னாக்கா மைண்டுக்கும் நம்ம சில பயிற்சிகள் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னாக்கா 1008 ஸ்டாம்ப் கேள்விகள், 1008 மந்த்ரா கொஷின்ஸ் நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அது பிஎம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை, ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை, ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை. இந்த கேள்விகள் எல்லாமே எதிர்காலவியல் கேள்விகள், ஸ்டாம் எனப்படக்கூடிய அந்த 4 கூறுகளை உள்ளடக்கிய அந்த கேள்விகள். இந்த கேள்விகள் மாணவர்கள் செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் அவங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லீடராக இருப்பதற்கு இந்த கேள்விகள் இன்னும் நிறைய தேடல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். கல்வி வழியே இந்திய சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என 1995ஆம் ஆண்டு முதலே இந்த கல்வி யாத்திரையை ஸ்ரீமுருகன் நிலையம் நடத்தி வருகின்ற நிலையில் இவ்வாண்டு 3 இடங்களில் நடைபெறும் என அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசோக் வேலு கூறினார். இந்த கல்வி யாத்திரையானது
நம்மளுடைய 30வது கல்வி யாத்திரை நாடு தழுவிய நிலையில் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். முதன்மையாக வந்து பத்திகேஃப் திருத்தலத்தில் நம்மளுடைய எஸ்கியூ ஸ்ரீமுருகன் எஸ்கியூவோட கல்வி யாத்திரை 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து நம்மளோட நார்தன் சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட யாத்திரை நடைபெறும். அதே நேரத்தில் 3ஆம் தேதி சவுதர்னில் நம்மளுடைய சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட யாத்திரை நடைபெறும். இந்த யாத்திரையானது பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுருகன் என்னதான் ஸ்ரீமுருகன் நிலையம் இதை தலைமை தாங்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாலும் இதில் நமக்கு முழுக்க உறுதுணையாக இருக்கிறது வந்து நம்மளுடைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஸ்ரீமுருகன் நிலையத்தோட முன்னாள் மாணவர்கள். என்னை போல் ஸ்ரீமுருகன் நிலையத்திலேருந்து பல முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க. கல்வி யாத்திரை என் வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய விஷயமா மாற்றிருக்கு அப்படின்ற உண்மையை புரிந்து கொண்ட அவர்கள் இந்த கல்வி யாத்திரைக்கு நிறைய பேர் வந்து நமக்கு தோள் கொடுத்துட்டு இருக்காங்க. வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பத்துமலையில் நடைபெறவிருக்கின்ற கல்வி யாத்திரை குறித்து விளக்கமளிக்கிறார் அதன் இணை இயக்குனர் சுரேன் கந்தா. இது 30வது கல்வி யாத்திரை வருகின்ற 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலையில் 7 மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க. 8:01 கரெக்டாக காயத்ரி மந்திரம் ஆரம்பித்தோடனையும் நம்ம வந்து சிவபுராணம் படிப்போம். சிவபுராணம் படித்த பிறகு யாத்திரை யாகம் வளர்ப்போம். யாகம் வளர்த்த பிறகு அந்த பூர்ண யாகம் முடிச்சோடனையும் மாணவர்கள் எல்லாருமே யாத்திரை மேற்கொள்வாங்க. அந்த 272 படி ஏறி மேலே போய் முருகன் சன்னிதானத்தில் அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் செஞ்சு வருவாங்க. யாத்திரை முடிஞ்ச பிறகு மாணவர்கள் கீழே வரும் பொழுதுங்க அங்கே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுப்போங்க. தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜாவோட மோட்டிவேஷன் இருக்கும், எஸ்எம்சியோட யூத் மோட்டிவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு வரும்பொழுது எஸ்டிபிஎம்ல ரிசல்ட் இப்போ தான் வந்துச்சு. எஸ்டிபிஎம்ல 4 ஃபிளாட் எடுத்த மாணவர்கள் நம்ம சந்திப்போம். அவங்ககிட்ட நம்ம பேசலாம், எப்படி வாழ்க்கையில் யூபிஎஸ்ஆரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எஸ்டிபிஎம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுத்து 4 ஃபிளாட் எடுத்து இவங்க நம்மளோட அரசாங்கம் பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து கல்வி யாத்திரை அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த யாத்திரைக்கு நம் மாணவர்கள் மட்டும் அல்லாமல், பெற்றோர்கள் மட்டும் அல்லாமல், இந்திய சமுதாயம் எஸ்எம்சியில் படிக்காத மாணவர்களும் சரி, இது நம்ம யாத்திரை. நீங்கள் வந்து இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு இந்த யாத்திரையில் நீங்கள் அந்த நன்மையை பெறலாம். மாணவர்களுக்கு மட்டுமின்றி குடும்பங்களுக்கும் நன்மை பயக்கும் இந்த கல்வி யாத்திரையில் பொதுமக்களும் கலந்து சிறப்பிக்க ஏற்பாடு குழுவினர் அழைப்பு விடுக்கின்றனர். நெகிரி செம்பிலான் சிரம்பானில் உள்ள மலரையர் பராமரிப்பு இல்லம் ஒன்றில் 2 ஆண்டுகளுக்கு முன் கழுத்தில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக 15 மாத குழந்தை உயிரிழந்ததாக மரண விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நோரானியா அஷிஃபா யுசேரி எனும் அக்குழந்தையின் கழுத்து தொட்டில் துணியில் சிக்கிக் கொண்டதால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அக்குழந்தை உயிரிழந்ததை சாட்சியங்களும் ஆதாரங்களும் காட்டுவதாக மரண விசாரணை நீதிமன்ற நீதிபதி டத்தின் சுரிதா புடின் தெரிவித்தார். அக்குழந்தையை கண்காணிப்பு இன்றி அறை ஒன்றில் அதன் பராமரிப்பாளர் விட்டு சென்றுள்ளார். அதனால் தொட்டிலில் இருந்து இறங்க முயன்றபோது அக்குழந்தையின் கழுத்து துணியில் சிக்கியிருக்கலாம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சொன்னார். அதோடு அக்குழந்தையின் உடலில் வேறு காயங்களோ எலும்பு முறிவோ எதுவும் இல்லை என்பதும் சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி பராமரிப்பாளரால் தூங்க வைக்கப்பட்ட நூர்ரானியா பின்னர் தொட்டில் துணியில் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடக்க காணப்பட்டார். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் இறந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். எனினும் தனது குழந்தை இறந்தது தொடர்பான விசாரணை முடிவு மனநிறைவு அளிக்கவில்லை என அதன் தந்தை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் செராஸ் பத்து செம்பிலான் அருகே ஆபத்தான முறையில் காரை செலுத்தி இதர சில வாகனங்களை மோதி தள்ளியதோடு பெண் ஒருவரை அடித்ததாக நம்பப்படும் 2 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை மணி 4 வாக்கில் காஜாங் சுற்றுவட்டார பகுதியில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் உறுதிப்படுத்தினார். 25 மற்றும் 26 வயதான அவ்விருவருக்கும் எதிராக முறையே 12 மற்றும் 22
2 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கும் அச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்றையும் போலீஸ் அடையாளம் கண்டிருப்பதாக நஸ்ரான் சொன்னார். முன்னதாக ஜூலை 28ஆம் தேதி மாலை மணி 6:30 வாக்கில் வெள்ளை நிற ஹோண்டா சிட்டி காரை ஆபத்தான முறையில் செலுத்தி இதர வாகனங்களை மோதி தள்ளியதோடு 29 வயதான பெண் ஒருவரை ஹெல்மெட்டால் அடித்த பின் தப்பி ஓடிவிட்ட ஆடவன் ஒருவன் குறித்து போலீஸ் 2 புகார்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தனது மாற்றுத்திறனாளி மகளை கற்பழித்த ஆடவனுக்கு 30 ஆண்டு சிறையும் 30 கசையடிகளும் விதிப்பதாக செக்ஷன் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பிறந்தது முதல் மாற்றுத்திறனாளியாக இருந்த 12 வயது மகளை கற்பழித்ததாக கொண்டு வரப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் 45 வயதுடைய அந்த ஆடவன் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த தண்டனை விதிப்பதாக குவாலா தெரங்கானு செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி முகமது ஜுல் ஜாக்கி குடேன் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு டூங்கூனில் உள்ள வீடு ஒன்றில் முதல் குற்றத்தையும் 2வது குற்றத்தையும் புரிந்த அந்த ஆடவன் அதன் பிறகு கடந்த ஆண்டு 3வது குற்றத்தையும் புரிந்துள்ளான். குற்றவியல் சட்டத்தின் 288வது பிரிவின் கீழ் ஒவ்வொரு குற்றத்திற்கும் அந்த நபருக்கு 10 ஆண்டு சிறையும் 10 கசையடிகளும் விதிக்கப்படுவதாக நீதிபதி ஜுல் ஜாக்கி குடேன் தீர்ப்பளித்தார். கைது செய்யப்பட்ட தினமான அந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி முதல் தண்டனையை அனுபவிக்கும்படி அந்த நபருக்கு நீதிபதி உத்தரவிட்டதோடு ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனை முடிந்தவுடன் அடுத்தடுத்த குற்றங்களுக்கான தண்டனையை அனுபவிக்கும்படி தெரிவித்தார். இருப்பினும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 288இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 24 கசையடிகள் மட்டுமே வழங்க சட்டத்தில் இருப்பதால் அந்த கசையடிகளை மட்டுமே அவருக்கு வழங்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார்.